என் தலைமையில கொட்டான். துட்டுல என்ன பண்றதுன்னு கேட்டா என் தலைமையில கொட்டுனா இது என்னதான் கதை என்னதான் காரணம் சொல்றது. சூடு சொன்னீங்க முட்டி போட வச்சு நீ யாரு லீவ் நான் வந்தா எனக்கு லீவ் எனக்கு லீவே கிடையாது. இந்நேரம் முடிவு போறான் ஓடியா. இப்ப என்ன செய்ய தெரியுமா? என் தலைமையில் ஏறி உக்கார சொல்லி கை கால் எல்லாம் இந்த 1000 வேலி நிலங்களையும் இந்த 1000 வேலி நிலங்களையும் உன்னை வச்சுக்கிடு வேலை வாங்கந்து கை கால்லாம் சிட்டியா இருக்குது. என் மனைவி இருந்தால் 5 பேருக்கு பலமா இருந்திருப்ப. நீ ஒரு ஆள் என் பக்கத்துல நீ ஒரு ஆள் நீ ஒருவர் என் அருகாமையில் இருந்து என்ன பண்ண தெரியுமா? என் மனைவி இருந்தால் இந்த கைகள்லாம் அமுக்கிடுவோம். ஐயோ என் கையா அமுக்கிறியா? என் காலம் என்ன பாக்கறா? என்ன பாக்கறன்னு கேக்குறா? பக்க 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 முடியல. சில்லியா துப்புறா. ஓ கண்களில நீர் வடிந்தால் கண்ணீர் கடலாகோ. கண்களில நீர் வடிந்தால் கண்ணீர் கடலாகோ. கடலா எரியுதையா என்றேகோ அந்த கடவுளுக்கும் தெரியவில்லை எச்சோகோ. அந்த கடவுளுக்கும் தெரியவில்லை எச்சோகோ. அன்பான உறவு இது ஆடாத வரவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. செல்லி செல்லி இப்ப என்ன செய்வது தெரியுமா? கை கால அமுச்சுட்டுல்ல. இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது நீ உலக்க சத்தம் வருட சத்தம் இல்லாத எங்க உலக சத்தம் சத்தம் கேட்காத இடத்துல இருக்கிற கிராம தேவதையாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயரிட்டில அவதாரம் எடுத்திருக்கிறார். புரியுதா? அப்படி இருப்பதினால் என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப என்னுடைய முட்டத்தூர் ஏரிக்கரை மேல செல்லியமலா இருக்கிறேன். அதனால என் மனைவி இருந்தால் உன் கையாளி அந்த நெல்லை குத்தி அரிசி வேறு தவிடு வேறு உண்மை வேறு நீக்கி அருள் சுவை உன்னை கொண்டு வா. கொண்டு வந்து எனக்கு ஊட்டுவாயோ. கொண்டு வா. கொண்டு வருகிறேன். கொண்டா ஓடி. அப்படி இல்ல, நான் தான் உனக்கு சோறு போட போறேன். நீ போட போற. பெத்த தாய் உன்னை போடுறேன். அத உனக்கு முன்னியே ஊர்ல வரவன் ஏன்டா கூட்டி நடக்கிறேன்? அவன் தலைமுறையா வேலை செஞ்சவன். அதாவது என்னுடைய ஜமீன் கம்பத்துல சாப்பாட்டு ரசத்தை என்ன பண்ணான்? வேணா
இப்ப என்ன செய்ய தெரியுமா? இந்த ரசத்துல ஊத்தி சாப்பாட்டுல ரசத்தை ஊத்துவாங்க, ரசத்துல ஊத்தலாம். ஊத்தியா பேசி எப்படியும் வாய்ப்பு தவறி போது என்ன பண்றதுயா? ஊத்தியா? என்ன பொருள் தானே? என் அம்மா விட்டு ரசம் தான். ஜாதி மொத்தத்தை வாங்கி போடுறோம். யா, மண்டல ஆளுங்கிறாங்களா இல்லையாடா? 1 பவுன் 2 பவுன். ஏய், உட்காரு. ஏய், ஏய், ஏய். சரியா? உட்காரா. உட்காரா. உட்கார், உட்கார். என் பொண்டாட்டி இருந்தா தொடை மீது அமர்த்தி கணவனுடைய தலையை தொடை மீது அமர்த்தி கால் ரெண்டும் மாட்டிக்கொண்டு வாயிலை ஊட்டி விடுவார். கணக்கு புள்ளியை விட்டு சாப்பிட்டது கிடையாது. அவருக்கும் சாதம் கொடு. ஆமா, வயற்காட்டிலே கணக்கு புள்ளிக்கு சாப்பாடு கொடுப்பது வழக்கம். இல்லைங்க, 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, ஆமா, எனக்கு ஊற்றினா இவனுக்கு ஊற்றியே. இது என்னன்னு நினைக்கிறது நான். என் பொண்டாட்டி இருந்தா எனக்கு ஊட்டிட்டு அப்புறம் அவனுக்கு கொடுத்தேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா எந்தன் கரிய நிறோ தோண்டுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா. உங்கள் பச்சை நிறம் தெரியுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. உங்கள் கரிய நிறம் தோண்டுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. தீக்குள் விரல வைத்தாய் நந்தலாலா. தீக்குள் விரல வைத்தாய் நந்தலாலா. நந்தலாலா. சரியா? பாடி இருப்பாங்க. சாப்பாடு அருமையா இருந்தது. என்ன பண்ற தெரியுமா? ஏய், என்னடா பண்ணி தொடங்கி சொல்றேன். என்ன பண்ணணுமா? தாம்பளம் அடிக்கணும். தாம்பலம் உணவு அறிந்தால் என் மனைவி இருந்தால் தாம்பளம் தடிப்பா. கொடு. பாக்குறா வச்சுக்கிறேன்டா. சொன்னா பாக்குதா? எல்லாம் இருக்குதுடா. என்னதான் வேலை அவ்வளோ ஆசை வளர்க்காதே, அதனால் வாடாதே. கொல்லா தடுமாறி உன் பாதை மாறும். ஆசை காணடா நண்பா, பலவித சுகம். ஆசை வளர்க்காதே, அதனால் வாடாதே. உள்ளம் தடுமாறி உன் பாதை மாறோ. வளரதாத்திடானடா மனிதா, மெதுவத சாவந்தானடா. ராமகோட்டை கோட்டை கூட சீதை தாண்டி போனதோ. பொன்மானை பார்த்த ஆசையாளுதானடா. ராமன் கோட்டை கோட்டை கூட சீதை தாண்டி போனதோ. பொன்மானை ஆசை ஆளுதானடா. சரியா? என்னுடைய அரண்மனை விட்டதப்பா யோசனை. என் அரண்மனை 7 மதில் சுவர் கொண்டது. இது வரைக்கும் கரைப்பட்டதே கிடையாது. நீட்டா
என்னுடைய அரண்மனை கரப்படாதது ஏழு மதில் சுவர் கொண்டது. என் பொட்டா கிட்ட இப்பதான் செய்தா இத பழி வாங்கிட்டியா? பாருங்க. என்ன செய்ய வேண்டும்? முடிந்து விட்டதல்லவா? ஏன் முடியுதா? சென்று வரட்டுமா? எங்க போய் போறா? அன்பார்ந்த நாடக ரசிகர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே, இப்ப நடக்கக்கூடியது இதெல்லாம் நாடகம் இல்லை, இதெல்லாம் கதை இல்லை. இப்ப நடக்க போறதா இந்த இப்படி இந்த இப்ப என்ன நடக்க போதோ அதுக்கு யாருமே என்ன பாவி இந்த அம்மனை இப்படிலாம் செஞ்சான், இப்படிலாம் பண்றான், இப்படிலாம் போறான்னு ஏமா யாரும் யாரும் திட்டாதீங்க தாய். உங்களுடைய சகோதரனார்களா, உங்களுடைய அப்படா சித்தப்பா பெரியப்பான்ற உறவுகளோட இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். அனைவரும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோமா. இந்த தான் வயிற்றுக்குதாமா இந்த அல்லல் படுறது வேற வழி கிடையாது தாயே. அதனால் இப்போ நடக்கூடிய சம்பவத்துக்கு யாரும் அவதூறான வார்த்தைகள் பேசாதே. சொல்லி 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 சொல்லுடா மகனி. மகனா நாய் பீக் அலாரம் மாதிரி அலாரம் வரான். சொல்லு இப்போ என்ன செய்வது தெரியுமா? வா ஐயா சொல்லுங்க. என் மனைவி இருந்தால் என்ன சுகத்தை கொடுப்பாலும் பர்றே. நீ சொல்வது தவறான வார்த்தை. கற்பில் சிறந்தவள் இந்த செல்வி. தீய செயலை சொல்கிறாயேடா. வேண்டாமடா, நான் சொல்வதை கேளடா. என் பொண்டாட்டி இருந்தா விவரத்தை தேடுகிறாய். விவரத்தை தேடுகிறாய். வேண்டாம், நானே உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தது. எது செய்தாலும் இந்த செல்வி கோபம் கொள்ள மாட்டேன் என்று சொன்னது உண்மை. உன்னுடைய சக்திகள் அனைத்தும் நித்திய தத்துவ வேண்ட வரம் என்று பெற்றுவிட்டேன். இந்த சக்தியான மந்திரக்கால் என்னை விட்டு அகற்றும் அகல கீழே இறங்கினால் பிறகு தாண்டி உன்னை வந்து அடையும். அதை வரைக்கும் வானா வரணும், உட்காரணும், ஏந்தணும், ஓடணும். அப்பேற்பட்ட மனைவி இருந்தால் எந்த சுகத்தை கொடுப்பாலோ என் பொண்டாட்டி பலி வாங்கினல நீ வாங்கட்டும். எதுக்கு முடியாது? முடியாதா? அடி உன்னை விடுவதில்லை. ஏன் இந்த நிலைமை, எதற்கிந்த கொடுமை, என் வாழ்வு இதுதானா, யார் கொடுத்த சதிதானா? என் விதியை யாரால் மாற்றி எழுத முடியும்? இதுதானா? நான் மனமாக இருந்தேன், மனதோடு துணித்தேன், என் வாழ்வில் இது என்ன சதிதானா? அது உனக்கும் அது தெரியும்.
என் வாழ்வினில் முடிவிதுவா என் வாழ்வு இதுவா யார் கொடுத்ததையா என் நெஞ்சில் உன்னை என்று பூஜை செய்தேன் அது எனக்காக உன்னை வைத்து பூஜை செய்தேன் எந்த மனக்காக என் வாழ்வும் இதுதான் என் விதியும் இதுதான் யாராலும் மாற்றி முடியாது அது இதுதான் அது அதுதான் என் வாழ்வு இதுதானா என் வாழ்வு இதுதான் கோவிந்தா. கல்லோ கச்சிலையோ கலியுகத்தின் நீ தெய்வமானாய் கல்லோ கச்சிலையோ கலியுகத்தின் எலுமிச்சு மேல சுத்தி போடுங்கப்பா மனாய் நான் கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் கருவறையில் பிறக்க கூடாதா நான் கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் கருவறையில் பிறக்க கூடாதா ஓடக்கர மண்டெடுத்து உன்னுருவ செய்து வச்சு உடம்பெல்ல தண்ணி வந்து உன் வீரிய பார்க்க வந்து அம்மாவே முட்டத்தூர் செய் அம்மாவே மலரா கோவிந்தா மலரெடுத்து என் மாதாவே மாலை ஒன்று நான் கொடுத்தேன் நான் மலரெடுத்து மாதாவே மாலை ஒன்று நான் கொடுத்தேன் நான் மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உம்மான் மீது சாயக்கூடாதா நான் மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உம்மான் மீது சாயக்கூடாதா ஓரத்தர மண்ணெடுத்து உன்னுருவ செய்து வச்சேன் உரையெல்லாம் சுத்தி வந்து ஊரைய பாட வந்து அம்மா ஆடுங்கப்பா ஏ அம்மாவே வீடு நேற்று நெஞ்சில சமக்குப்பா வீடு நேற்று வீடு நெஞ்சில சேர்த்தாங்க எம்மாரோ எம்மாரோ ஆராட்டி உன்னை நான் அழைத்தேன் ஆராடி ஆராடி ஆராடினாரோ ஆராடி ஆராடி ஆராடினாரோ ஆராடி ஆராடி ஆராடியாரோ ஆராடி ஆராடி ஆராடியாரோ பச்சையில் இப்ப வெட்டி பகடிய தொட்டி கட்டி பச்சையில் இப்ப வெட்டி பகடிய தொட்டி கட்டி உதவத்தி சாமி அம்மா உதவோடு பட்டி கட்டு அரோ அம்மா ஆராடிரோ ஆராடி உன்னை நான் அழைத்தேன் ஆராடி ஆராடி ஆராடினாரோ ஆராடி ஆராடி ஆராடினாரோ
சாமி ஒன்று வருது, 2 சாமி தானே கட்டுறாங்க. அது என்ன பண்ணுங்க தேசி சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாயம்மா பஞ்சவரம் தந்தருவாய் எங்கள் குல தெய்வமம்மா. பஞ்சவரம் தந்தருவாய் எங்கள் குல தெய்வமம்மா. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே. கடைக்கண்ணாலே பார்த்தருவாய் காலமெல்லாம் நீ தருவாய். கடைக்கண்ணாலே பார்த்தருவாய் காலமெல்லாம் நீ அருவாய். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. ஆனால் மறுத்து விட்டாய். பிறகு என் அருகாமையில் வந்தாய், பஞ்சனையில் படித்தாய், உன்னுடைய சொரூபத்தை காட்டினாய். ஏன் இப்படி செய்தாய்? மறுபடி வர முடியுமா? முடியாதே. போய் சேர போற நீ. நீ உன்னுடைய வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் நான் கட்டுப்பட்டேன். ஆனால் நான் இப்பொழுது மாதவிடாவா இருக்கின்றேன். 7 நாள் கழித்து வா. 7 நாள் கழித்து 8வது நாள் வா. போ. என்னடா 7 நாள் கழித்து வா. ஆமாங்க. மாதவிடா அப்படின்னா தெரியாதா? தெரியாதா? பெண்களுக்கு மாதவிடானாக்க அந்த 7 நாள் வரைக்கும் ஆண்கள் ஒன்னா சேர மாட்டாங்க. சேரக்கூடாது. அதனால் 7 நாள் கழித்து வந்தால் 8வது நாள் இந்த செல்லி உன்னுடைய பஞ்சனுக்கு சந்தோஷமா வர்றாங்க. 7 நாள் கழித்து 8வது நாள் வரணும். சந்தோஷமா சீக்கிரம் போய் எடுக்க சொல்லு.